Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டுள்ள விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்தும் செய்யாறு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளர் ராமு தலைமையிலும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா அரசை கண்டித்து கழக நிர்வாகிகள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து விடியா அரசின் ஏவல் துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து ஜனநாயக விரோதத்தை அரங்கேற்றினர். இன்றைக்கு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழகத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் என்றைக்கு இந்த திமுக ஆட்சி ஒழியும், என்றைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவார் என்ற ஒரே குரல்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை கட்சி கூட்டணி வேணால் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலையில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், எஞ்சி இந்த 6 மாத காலத்திலாவது நீங்கள் விட்டு போன பணிகள் எல்லாம் நீங்கள் துரிதமாக நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக நோக்கம் என்று தெரிவித்துக் கொண்டு, இதை உடனடியாக சரி செய்யாவிட்டால் இன்னும் மிக பெரிய அளவில் அண்ணன் புரட்சி தமிழர் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் அனுமதி பெற்று மாவட்ட அளவில் பெரிய அளவில் மிகப்பெரிய போராட்டமாக அது அறிவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு